ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுல்ல. ஸோ ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயின் கிட்ட போய் இந்த மாரி காலெல்லாம் வந்து செக் பண்ணேன். இதுக்கெல்லாம் நான் தானே காரணம்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் கிடையாது. உன்ன தேடி நான் தான் வந்தேன். இதுக்கு நான் தான் வந்து பொறுப்பு. அது மட்டும் இல்ல. இப்ப நீ கத்தாத. உங்க அம்மா இப்ப தான் கஷ்டப்பட்டு வந்து தூங்கிருக்காங்க. வா நம்ம 2 பேரும் வெளில போய் பேசலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா வெளில போறாங்க. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா கேள்வியா கேட்கிறாரு. இந்த மாரி வந்து எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே. நீ என்ன அடிச்சிருக்கலாம், திட்டியிருக்கலாம். அது மட்டும் இல்ல நீ என்ன எவ்வளவு லவ் பண்ணியிருக்கன்னு எனக்கு நிஜமாவே அது தெரியல அப்படின்னு சொன்னது. நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்ச விஷயம். உனக்கு இது இப்பதான் வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனா நான் அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அனுபவிச்சுட்டேன். இதெல்லாம் வந்து என் லைஃப்ல வந்து ஒரு இதுதான். நீ வந்து இதுக்கு எதுக்குமே வந்து காரணமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்ல உன்னை திட்டின எல்லாமே செஞ்சேன். ஆனா நீ நல்லா தானே இருக்கிற. இப்ப என்ன அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த டைம்லயும் உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? இவ்வளவு சிரிச்சுட்டே வந்து பேசணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா இப்ப என்ன பண்ண சொல்ற? இப்ப நீ போய் இந்த டைம் போய் ஏதாவது சேஞ்ச் பண்ண போறியா? அதெல்லாம் எதுவும் நடக்க போறது கிடையாது. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்ல. என் லைஃப்ல பெரிய ரிக்ரெட் வந்து நீ கிடையாது. நானே தான். ஏன்னா இன்ன வரைக்கும் என்னால என்னையே வந்து மன்னிச்சுக்க முடியல. என் லைஃப்லயும் அதே மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. சோ அதனால எல்லாத்தையும் மன்னிப்போம், மறப்போம் அப்படின்ற மாரி வந்து நம்ம ஹீரோயினும் இருக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு அந்த கில்ட் ஃபீலிங் கொஞ்சம் கூட குறையாம சாரி, சாரின்னே வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து பார்க்க போறாங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா தூக்கத்திலேயே வந்து இது எல்லாமே உனக்கு தப்பு இல்லப்பா அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே முடியுது. மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோவோட அம்மா தான் பாத்தீங்கன்னா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டு இந்த மாதிரி என்னம்மா காலையே வந்து சமைக்கிறீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்ல, அவங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லப்பா, இப்ப நல்லா தான் இருக்கேன். உனக்கு பிடிச்ச எல்லாமே வந்து செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்ல நீ சாப்பிட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன். உங்க அப்பாவை வேற போய் பார்க்கணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒண்ணும் போக வேணாமா, உங்க திங்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா வந்து பாட்டி வீட்டுக்கும் வந்து வராரு. நம்ம பாட்டிக்கும் பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லைல்ல. சோ அவங்களுக்காக வந்து மெடிசின்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த டைம்ல எப்படி எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. பாட்டியே எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம் வந்து பண்றேன், நான் இன்னும் கொஞ்ச நாள் சாக தானப்பா போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஏன் அப்படிலாம் பேசுறீங்க பாட்டி, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் வந்து இப்ப ஷூட்டிங் விஷயமா கொஞ்சம் வெளில எல்லாம் வந்து போக வேண்டியதா இருக்கு. சோ அதனால வந்து அம்மா உங்க கூட தான் இருப்பாங்க. அம்மா என்ன உங்களை வந்து பாத்துப்பாங்கன்னு சொல்லும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. ஆனா அவங்க மூஞ்சிலே பாத்தீங்கன்னா நல்லாவே அடியாவே இருக்கும். பட் அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, உங்க அம்மா என்ன பாத்துக்கிறதுக்கு முதல்ல அவங்கள பாத்து சொல்லுப்பா. அவங்கதான் பாத்தீங்கன்னா நிலைமை மோசமா இருக்குன்னு சொல்லும் போது அவங்களா எனக்கெல்லாம் எதுவும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்களே பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் நான் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டை தான் வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்றது நம்ம ஹீரோட அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. சோ அவங்களும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரிஞ்சது நல்லதுதான். அவனுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் தெரிஞ்சுதானே ஆகணும். அது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஆமா ஆமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட தம்பியா சும்மாவே இருக்க மாட்டான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதும்மா. இப்ப வந்து ஹீரோ வந்து கல்நெஞ்சுக்காரனா ஆயிட்டு இருப்பான். அவனும் குடிச்சிக்கிற கிளம்பதான் போறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நம்ம ஒண்ணுமே இல்ல. என்னடா என்னடா சொல்றான், அவன் வந்து மறுபடியும் அமெரிக்காவுக்கு போறானா, என் பொண்ணை வந்து படத்துக்கு எல்லாம் இழுத்து விட்ட அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனோட தம்பி அம்மாவா அப்படி சொல்ல வரலமா, நம்ம ஹீரோ கல்நெஞ்சுக்காரனா ஆயிட்டான். அதாவது இனிமே அவன் பொண்ணு பின்னாடி அவன் வரலாம் மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டா அப்படி சொல்லுன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ என்னோட தம்பியா இல்ல, ஒரு பொண்ணு வந்து பையன் ஒருத்தன் அழ வச்சானா அவன் பின்னாடியே தான் வந்து இருப்பா. பட் பசங்க அப்படி கிடையாது. ஒரு பொண்ணு தன்னை அழ வச்சுச்சுன்னா லைஃப் லாங் அந்த பொண்ணு பக்கமே கூட திரும்ப மாட்டா. எனக்கு தெரிஞ்சு ஹீரோ பத்தி கல்லஞ்சுக்காரனா வந்து இருப்பான். ஜஸ்ட் உன இந்த மூவிக்காவே தான் வந்து கூட வந்து சேர்த்து வச்சிருப்பான். மூவி முடிஞ்ச அப்புறம் உன்னை கழட்டி விட்டுறோம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ இப்ப இப்படிதான் நடக்க போதான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவா புள்ளைய பத்தி கழுவி கழுவி வந்து ஊத்துறாங்க. நீ எல்லாம் வந்து என் புள்ளையடா இப்படியா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி அவன் வந்து கழுவி கழுவி ஊத்த இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எல்லாமே முடிச்சுட்டு வராங்க. பார்த்தா வர வழியில ஃபுல்லா வந்து யோசனையோட தான் இருக்காங்க. பட் கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்பதான் வந்து வராரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா குட் மார்னிங் சொல்லிட்டு அவங்க பேக் எல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டாரு. இந்த மாதிரி உங்க கால்ல வந்து இந்த பிளேட் எல்லாம் வந்து வச்சிருக்கல, அதெல்லாம் வந்து நீ ரிமூவ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல அதை என்னால ரிமூவ் பண்ண முடியாது, அது என் நர்வ் சிஸ்டம் பக்கத்துலயே வந்து இருக்கு. ஸோ அதனால அதை அப்படியே வந்து விட்டாச்சுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உனக்கு இந்த பெயின்ல எப்பப்போ வரும், உனக்கு எப்பப்போ வந்து வலிக்கும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா இப்ப எதுக்கு அதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கேன்னு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு மழை பெய்யும் போது வலிக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நடந்தா ஓடுனா வலிக்கும், நைட் டைம்ல வலிக்கும் அப்படிதான் வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு இது பார்த்த உடனே என்ன இதெல்லாம் போய் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்க, நீ சும்மாவே இருக்க மாட்டே அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோவா அதெல்லாம் எதுவும் பரவாயில்ல, சரி உனக்கு வலி வந்து எப்படி இருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்குமா இல்ல லோவா இருக்குமா அப்படி வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோயினா உன் வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டியா, ஏன் இந்த மாதிரி நொங்கு எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, சரி அதெல்லாம் விட்டுரு, அன்னைக்கு நைட் என்ன கிஸ் பண்ணீங்க அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வரும். இந்த மாதிரி இப்ப அதை பத்தி எது பேசிட்டு இருக்கோம், வாயை மட்டும் பேசாம நான் ரூம்குள்ள போறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூம்குள்ள
போயிட்டு தடால் வந்து கதவு வந்து சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின்காக வந்து என்னமோ வந்து பண்ணுவாரு. அவங்களுக்காக பேண்ட் எடுத்து குடுக்குறது என்ன, கண்ணு இதுவாச்சுன்னா கண்ணுக்கு மெடிசன் எடுத்து குடுக்குறது என்ன, ஏன் ஈவன் அவங்களுக்காக வந்து ஒரு மசாஜ் சேர் கூட வந்து வாங்கி குடுத்துட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இவன்கிட்ட ஏன்டா சொன்னோம், பேசாம வாய மூடிட்டு சும்மாவே இருந்திருக்கலாம் போல ஒரு ரியாக்ஷன் வந்து குடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எப்படியோ வந்து இந்த ஸ்கிரிப்ட்ட வந்து முடிச்சுட்டாங்க. ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க. இத பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா, இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஒரு கலெக்ஷனா வந்து வச்சிருப்பாங்க போல. அவங்க வேலை செய்ற இடத்துல இருந்து. சோ அதுல ஏதோ ஒண்ணு வந்து பிக் பண்ணிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட் வந்து சரக்கு அடிச்சு செம ஜாலியா வந்து என்ஜாய் பண்றாங்க. சோ இந்த சீன் அப்படியே கட் ஆக மறுநாள் ஆகுது. பார்த்தா ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுல. சோ அதுக்கான ஆளுங்க எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல 2 பேர் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோட வீட்டுக்குலாம் வந்து கிஃப்ட்லாம் வந்து குடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, லைனா வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல சினிமாட்டோகிராஃபர், ஆர்ட் டைரக்டர், லைட்னிங் டைரக்டர், சவுண்ட் மிக்சர் அப்படின்னு எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் வந்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப அவர் பின்னாடி பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவர் வேற யாரும் கிடையாது. இந்த டீம் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா, அவரும் ஒரு மெம்பர் தான் இந்த படம் ஷூட்டிங்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வழி கேட்க தான் வருவாரு ஹீரோவோட வீட்டுக்காக. பட் நம்ம ஹீரோயின் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னையும் அட்டாக் பண்ண வரியான்னு சொல்லிட்டு அவரை பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. பட் அவருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தெரிஞ்சு போயிருக்கு போல. இந்த மாதிரி மேடம் 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 எதுக்கு மேடம் இப்படி போட்டு என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பொண்ணுமே போல என்னடி சார் உங்களுக்கு தெரியும்னு சொல்லும்போது ஆமா ஆமா நீங்க தானே அந்த படத்துக்கு வந்து டேரக்டர் எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஐயோ சாரி சார் நான் தப்பா வந்து புரிஞ்சுன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா பரவாயில்லம்மான்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் வந்து வருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டே தன்னை இன்ட்ரோ எல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதுல ஒருத்தர் டேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாரும் வந்து ஷூட்டிங் லொகேஷன்லாம் வந்து பார்க்க போனோம். சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு இந்த விஷயமே வந்து தெரியாது போல. உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூப்பிட்டு தனியா வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து லொகேஷன் பார்க்க போறதா என்கிட்ட சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் மீட்டிங் தானே இருக்குன்னு சொன்னேன்னு வந்து கேக்குறாங்க. நம்ம ஹீரோவா இல்ல நீங்க ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் மீட்டிங்க பாத்துக்கோ நான் வந்து லொகேஷன் போய் பார்க்க போறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பத்தினா போவது ஏன்னா நீ சொல்ல நம்ம எல்லாமே வந்து ஒன்னா பாத்துக்கணும் தானே சொன்னோம். இப்ப என்ன தனித்தனியா வந்து பாக்குறோம் ஏன் நான் வந்து ரொம்ப தூரம் நடக்க போறேன் என் காலுக்கு ஏதாவது ஆக போறேன்னு சொல்லிட்டு பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ இல்லப்பா அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீ இங்க பாத்துக்கோ நான் போய் லொகேஷனுக்கு போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆளுங்களோட லொகேஷனுக்கு கிளம்பி போயிடுவாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட ஒரு 3 பேர் வந்து இருப்பாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மீட்டிங்ல வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து கூட இருக்க போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தவிர மிச்சம் 3 பேருக்குமே வந்து டக்குன்னு வந்து மெசேஜ் ஒன்னாவே வந்து வரும். எல்லாமே அந்த லொகேஷன் சம்பந்தப்பட்ட மெசேஜ் போல. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கவனிக்கிறாங்க. பட் எதையும் பார்த்துதான் வந்து கண்டுக்காத மாதிரி இருந்துடுறாங்க. சோ இந்த சீன் அப்படி காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீ பைபிள் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீ பைபிள் பாத்தீங்கன்னா ஏதோ வந்து டெலிவரிக்கு வேகமா வந்து போறாரு. பட் போற வழியிலே பாத்தீங்கன்னா சடனா வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. சோ அதனால ஃபுட்டும் வேஸ்டா போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவருக்கு செம்மையா வந்து அடிபட்டிருக்கு. இந்த டெலிவரிக்கு எடுத்துட்டு போற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நீ வந்து ஃபுட்டை வந்து இவ்வளவு பாழாக்கி எடுத்துட்டு வந்து எனக்கு தேவையான அவனுக்கு காசே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீயை பாத்தீங்கன்னா கண்டபடி திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பைக்கும் வந்து செம்ம டேமேஜ்டா இருக்கும். இவர்கிட்ட பத்தி காசும் கம்மியா இருக்கு. ஏதோ கடன் வாங்கி தான் வந்து இந்த பைக்கை வந்து ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. அப்படியே பாத்தீங்கன்னா வீட்டுக்கும் வந்து வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே அவருக்கு என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தது. எதிர்க்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீனாவோட ஆட் வந்து ஓடிட்டு இருக்கோம். அதே அப்படியே வந்து பாத்துட்டே இருப்பாரு. சோ இந்த சீன் அப்படிங்க பாத்தீங்கன்னா கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீனாவோட அம்மா தான் வந்து காட்டுறாங்க. இவங்க ஏதோ ஒரு பழைய ரெஸ்டாரண்ட் போல அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க மேனேஜர் வந்து வராங்க. வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரொஃபைல் வந்து கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஹீயோட ப்ரொஃபைல் தான். ஏன்னா மெஹினா கூட இவனோட ப்ரொஃபைல் வந்து தேடிட்டு இருப்பாங்களே இந்த விஷயம் பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு போல. சோ எங்க அம்மாவும் பார்த்து அந்த ப்ரொஃபைல் வந்து பாக்குறாங்க. பரவாயில்லையே பையன் ரொம்ப அழகாவே இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னு தெரியல. அப்படியே கிளம்பும் போது பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கிட்ட வந்து இந்த மாதிரி சாப்பாடுலாம் ஒரே உப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. பட் அந்த கேள்வியை எப்ப பார்த்தாலும் என் சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு குறை சொல்றதே எங்களுக்கு வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி பாத்தீங்கன்னா அந்த டென்ஷன் ஆகும். சோ இந்த சீன் கட்டாக அதுக்கப்புறம் நம்ம ஹீனாவை தான் காட்டாங்க. நம்ம ஹீனா பாத்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இந்த சீன் எல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்க மாதிரி ஒரு ஆக்டர் வந்து உள்ள வராரு. அதாவது இவங்க மாதிரி இல்ல இவங்க கிட்ட நடிச்சவரு ஐம் சாரி. அவர் வந்து பாத்தீங்கன்னா கத்துன்னு கத்துறாரு. இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தேன். ஆனா உங்க அம்மாவோட இன்ஃபுளுன்ஸால என்ன இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து தூக்கிட்டு ஒன்ன வந்து வச்சிருக்காங்க. இது இங்க நடக்குது இதெல்லாம் கொஞ்சம் கூட ஓவராவே தெரியலன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா விஷயமே வந்து தெரியாது. அவங்க எல்லாமே அவங்க அம்மா பண்ற வேலை தான். அவங்களும் பாத்தீங்கன்னா பட் இதை வந்து கெத்தா வந்து விட்டுற மாட்டாங்க. இந்த மாதிரி என்னென்ன பண்ண சொல்றேன் நீ வந்து சரியா வந்து நடிக்க மாட்டேன்டா அதனால தான் உன்னை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனா இல்ல இல்ல இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க அம்மா தான்
உங்க அம்மாவோட பேக்ரவுண்டால நீ வந்து இப்படிலாம் வந்து இருக்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கோவம் வருது. இப்ப என்ன நான் வந்து நடிக்கூடாது, நீ தானே இருக்குன்னு நினைக்கிறேன், நீயே இருந்துக்கோ, நான் இந்த ப்ராஜெக்ட்ல வரவே மாட்டேன்னு சொல்லும்போது அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏய் 10,000 வரமாட்டேன்ல அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களா டே போடா அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க நடிக்கிற ஏதோ ஒரு சீரியல் வந்து பாத்தீங்கன்னா ராப்பர் பார்ட்டி வந்து நடக்குது. ஸோ இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா போட்டோக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீனா பொண்ணு பாத்தீங்கன்னா யாரையும் வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்க அசிஸ்டன்டே பாத்தீங்கன்னா இந்த நோட் பண்ணிட்டு யார மேடம் தேடுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீனா இல்ல இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து காணுமே அப்படின்னு சொல்லும்போது, ஓ அவரா, அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீனாக்கே ஷாக். எப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணா இந்த மாதிரி நீங்க வந்து லீவ் போட்டீங்களா, அன்னைக்குதான் வந்து ஒரு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வந்து அப்படியே சைலண்டா வந்து ஆயிடுறாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீயை தான் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஊருக்கு வந்து பாக்குறது வந்திருக்காரு. அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா பாத்துட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாரு. சரி இதுக்கு மேல நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதடா, நீ வந்து கடைக்குள்ள வந்து வேலை பாரு செய்ய அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈ வந்து பாத்தீங்கன்னா கத்துறாரு. இந்த மாதிரி ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறேன், நான் வந்து இன்னும் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஏதாவது அமைஞ்ச உடனே கண்டிப்பா நான் வந்து சக்சஸ் ஆயிடுன்னு சொல்லும்போது அவங்க அப்பா பாத்தீங்கன்னா என்னடா சக்சஸ் ஆயிடுவேன், நீ இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு சொல்லும்போது நீங்க எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, என் உயிரே வந்து போயிடுச்சு, நீ இன்னமும் வந்து அசால்ட்டா வந்து பேசுறதுதான் உங்களுக்கு தேவையில்லை, ஒழுங்கா வந்து இதில் மூட்டை கட்டிட்டு வந்து கடையை வந்து பாருன்னு சொல்லும்போது நம்ம கீக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கோவம். இது பாருங்கப்பா, நானும் உங்களை மாதிரி வந்து கிட்டார் வச்சு சும்மா இருக்க மாட்டேன், நான் வந்து கண்டிப்பா வந்து சாதிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பாத்தீங்கன்னா பேஸ்டா ஒரு பாட்டு வந்து போயிடாது. எங்க அப்பா பாத்தீங்கன்னா கூப்பிடுவாங்க செய்வாங்க. பட் நம்ம கீ பாத்தீங்கன்னா கண்டுக்காம ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் சைட்ல உட்காந்து வந்து இதை பத்தியே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கடையில வேலை செஞ்சாலும் அந்த பையன் தான் பாத்தீங்கன்னா இப்ப ஊருக்கு வந்து கூட்டிட்டு போறதுக்காக, அதாவது சியோலுக்கு போறதுக்காக வந்து ஒரு பஸ் டிராப் பண்ணதுக்காக வந்து வராரு. அப்ப போற வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏன் சார் உங்க அப்பா கிட்ட கரெக்டா வந்து பேசுறீங்க, உங்க அப்பா நடிச்ச இது பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா வந்து நடிக்கிறாரு, பட் ஆனா நேர்ல பாத்தீங்கன்னா வந்து எல்லார்கிட்டயும் உங்களை பத்தி வந்து பெருமையா வந்து பேசுறாரு. சரி நீங்க நடிச்ச சின்ன சின்ன ரோல கூட பாத்தீங்கன்னா உங்க அப்பா அவ்வளவு பெருமையா வந்து சொல்றாரு. நீங்க என்னமோ பாத்தீங்கன்னா திட்டிகிட்டே இருக்கீங்க, நீங்க கண்டிப்பா பாருங்க இந்த ஹாங்காங்ல ஏதோ ஒரு ஆக்டர் மாதிரி வருவீங்கன்னு சொன்னீங்களா, அவரோட பெரிய ஆளா வருவீங்கன்னு சொல்லும்போது மிகியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாதான் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறங்கும் போது என்னப்பா அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாரு அந்த பையன் கிட்ட, இந்த மாதிரி உங்க அப்பா வந்து உங்ககிட்ட காசு கொடுக்க சொன்னாரு, நான் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பாத்தீங்கன்னா வந்து ஓடிடுவான். நம்ம ஹீயும் பாத்தீங்கன்னா கத்து கத்து வந்து வண்டே நில்றா காசு எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவனுக்கு ஏதோ ஒரு கால் வரும், ஏதோ ஒரு மேனேஜர் கிட்ட இருந்து கால் வரும். இந்த சீன் அப்படிங்க பாத்தீங்கன்னா வந்து கட் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை தான் வந்து காட்டுறாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் செஷன் போயிட்டே தான் வந்து இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தவிர்த்து 3 பேருக்கு மட்டும் அவங்க லொகேஷன் போயிருப்பாங்க. நம்ம ஹீரோலாம் லொகேஷன் போயிருப்பாங்க. அங்க வந்து போட்டோஸ் இது எல்லாமே வந்து வருது. பட் அவங்க ஹீரோனுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்கிட்டே வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் அது இதுன்னு செல்லு நீங்களாச்சும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் கேட்பாங்க. நம்ம ஹீரோயினா எனக்கு என்ன விஷயம் ஏது விஷயமே தெரியல, என்னப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் பாத்தீங்கன்னா குரூப் வந்து செக் பண்ணுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த குரூப்லயே வந்து இல்லைன்ற விஷயம் வந்து தெரியுது. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த டைரக்டர் ஒருத்தன் பண்ற வேலையா அவன் தான் பாத்தீங்கன்னா குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை ஆட் பண்ணாம வந்து விட்டுட்டாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அது தெரியாம ஏதாவது நடந்திருப்போம் மேடம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படியோ வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் மட்டும் இங்க வந்து இருக்காங்க. மிச்சம் 3 பேரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் பொறுமையா வந்து வருவாங்க. அப்ப போற வழியில பாத்தீங்கன்னா இந்த வந்த 3 பேரும் எங்கேயும் வந்து நல்லா சரக்கு அடிச்சு ஜாலியா வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் கேட்டிருப்பாங்க. முழுசா என்னன்னு வந்து நடந்ததுன்னு எங்களுக்கும் வந்து தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 3 பேரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோயினுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி வாங்க மேடம் சாப்பிட வாங்க மேடம் சொல்லி கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி இல்ல இல்ல என் தம்பி வந்து என்ன சாப்பிட வந்து கூப்பிடுறான், எனக்கு வந்து பிளான் இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி டீம்ல வந்து நம்மள வந்து அவாய்ட் பண்றாங்க. ஆனா என்ன ஏது ரீசன் மட்டும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கிறாங்க. சோ இதோட தான் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அப்படியே வந்து போயிட்டாங்க. வீட்டுக்கு போன தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் வாங்கிட்டு வரலையடி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினா நீயே போய் வாங்கிக்கோ போடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சோ இந்த சீன் அப்படி கட் ஆக அதுக்கப்புறம் மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து லொகேஷன் எல்லாம் பார்க்க போனாங்களே எப்படியோ பாத்தீங்கன்னா ஊருக்குலாம் வந்துட்டாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு மீட்டிங் வந்து வைக்க போறோம். சோ அதனால சீக்கிரமா வந்து ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் தான் வந்து அட்டன் பண்றாங்க. பார்த்தா இங்க லொகேஷன் எல்லாம் போயிருப்பாங்கல்ல, அதுல சில குறைகள்லாம் இருக்கும் போல, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா அங்க வராங்க. பட் எதுவுமே கண்டுக்காம அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள போயிட்டாங்க. நைட்டும் ஆகுது. பார்த்தா எல்லாருமே பாத்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் வந்து இருக்காரு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க மட்டும் தனியா இருக்கே எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆமா எல்லாரும் கிளம்ப சொல்லிட்டு நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா சரி ஓகே அப்ப நானும் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோவா இல்ல இல்ல நம்ம 2 பேரும் தான் தனியா இருந்தோம்,
இங்கேவா லொகேஷனுக்குலாம் போகணும்ல, அந்த ஃபோட்டோலாம் வந்துட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு நம்ம ஹீரோயின பார்த்துட்டு வந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள வச்சிருந்த எல்லாமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னன்னா, நீ ஏன் வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்ட, நீ ஏன் வந்து எல்லாமே இது பண்ணிட்ட, இதுல இருந்து என்னோட ஒப்பீனியன் இதுக்கு கேட்கறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படிலாம் பேசுறான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை இந்த பாரு என்கிட்ட வந்து ஏன் இப்படிலாம் வந்து நடந்துக்கிறேன் எனக்கு சுத்தமாவே வந்து புரியல, இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா என்ன ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா ஏன் ஏதாவது வந்து பேசினாங்களா செஞ்சாங்களா ஏதாவது சொன்னாங்களோ கேக்குறாரு. பட் நம்ம ஹீரோயினா இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, யாரும் சொல்லிதான் எனக்கு வந்து தெரியணும்னு அவசியம் கிடையாது, இங்க யாருமே என்ன பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டரா கூட வந்து பார்க்க மாட்டேன்றாங்க, நான் என்ன பண்றேன் ஏது பண்ண யாருமே என்னை பத்தி கேட்க விட மாட்டேன்றாங்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி எனக்கு இப்போ வந்து சுத்தமா வந்து பிடிக்கல, இந்த மாதிரி வந்து நான் ஏதோ தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன், நீ என்னை பத்தி ஏதாவது யார்கிட்டயாவது சொன்னியான்னு சொல்லிட்டு கோவத்திலே பாத்தீங்கன்னா வந்து வெளில வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வந்து சைலண்டா வந்து இருந்துருவாரு. சோ இந்த சீன் அப்படி காட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க நம்ம ஹீனாவோட அம்மா தான் வந்து காட்டுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா எதுவும் ஒன்று ஃபர்ஸ்ட் செம்மையா வந்து அழுதுட்டு இருக்காங்க. வேற எதையும் படிக்கலாம். நம்ம ஹீரோவோட ஸ்கிரிப்ட் இருக்கும்ல அது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து வந்திருக்கும் போல. அந்த ஸ்கிரிப்ட வந்து ரொம்ப பார்த்து வந்து படிச்சு ரொம்ப வந்து எமோஷனல் ஆகுறாங்க. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்க மேனேஜரும் வந்துருவாரு. ஏதோ வந்துட்டு கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும். அந்த கையில வந்து கொடுத்துருவாங்க. நம்ம ஹீனாவோட அம்மாவை இந்த மாதிரி நான் வந்து அழுத மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரா இல்லவே இல்லை மேடம், வாங்க மேடம் நான் கிளம்பலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளம்புற சமயத்து கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீனா பொண்ணு என்ன பண்ணி இதுக்காக தான் வெயிட் பண்ணி போல அவங்க அம்மா கிளம்புறதுக்கு அப்புறம் உள்ள போலாம்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா வந்து உள்ள வந்து போறாங்க. உள்ள போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சீன் வந்து இருக்கும்ல அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் வந்து இது பண்ணாங்க, ஏதோ ஷோவோட கான்ட்ராக்ட் போல அதையும் பாத்தீங்கன்னா வந்து சேர்த்து வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படி கிளம்பும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த நம்ம ஹீரோட ஸ்கிரிப்ட் அங்கதானே இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா படிப்பாங்க. அவங்க படிச்ச உடனே என்னன்னு தெரியல ஒரே வந்து அழுகியா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களே ஏதோ ஒரு சீனை வந்து கற்பனை நல்லா பண்ணி இந்த இடத்த டோட்டலா வந்து காலி பண்ற மாதிரியே வந்து நினைச்சுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து இடத்த வந்து காலி பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீயை தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீனாவோட அம்மா ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீயை பார்க்கதான் வந்து வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல நான் சொன்னதை வந்து நீ யோசிச்சியாப்பா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீயும் பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ அந்த ஹீனாவோட அம்மா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் வந்து கொடுக்கும். வேற எந்த கான்ட்ராக்டும் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீனா போன் பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு போயிருக்கோம்ல சேம் அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்டா ஏதோ பாப் கல்ச்சர் ஆர்டிஸ்ட் ஏதோ ஒரு கான்ட்ராக்டா அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணும் எடுத்துட்டு போயிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீனாவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா இதே கான்ட்ராக்ட் சேம் நம்ம ஹீ கிட்டயும் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சோ இந்த சீன் அப்படியே கட் ஆக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் வந்து காட்டுறாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே இருப்பாங்கல்ல அவங்க கூட சேர்ந்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க செம்மையா வந்து ஜாலியா வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு செம்ம அமக்கலமா வந்து இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்பாரு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா கூட வேலை செய்யறவங்களா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இவர் வந்து ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சேம் அதே தான் வந்து கேள்வி கேட்பாரு. ஆமா இந்த ஜேசன் எங்க ஆளையே காணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த மாதிரி அவர் ஏதோ டேட்டிங் ஷோல வந்து கலந்துக்குவாரு. சோ அதனால தான் வரல, முடிச்சதுக்கு அப்புறம் வரேன்னு வந்து சொல்லும்போது சரி ஓகே பரவாயில்ல, கம்பெனி கார்டுல தான் எல்லாம் ஜாலியா சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து இருக்காங்க. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயினும் வராங்க. அவ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து வந்திருக்காங்க. யாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டு கூட வந்து மாட்டேன்றாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க சரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஜெல்லாக்க ட்ரை பண்றாங்க. பட் யாருமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்லயே ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய டேரக்டர் அவரை பத்தி வந்து பேசுறாங்க. அந்த டேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா செம பெரிய ஆளு, அவர் எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளவு வந்து எஃபோர்ட் போட்டிருக்காரு, இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து வந்திருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஆமா சார் நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் சொல்லும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அவரை பத்தி இன்னும் உனக்கு சரியா தெரியாதுமா, அவரை மாதிரிலாம் நீங்க வந்து அச்சீவே வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி எடுத்தறிஞ்ச மாதிரி வந்து பேசுவாங்க. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தன் வந்து வருவான். அவன் பாத்தீங்கன்னா அந்த ஆர்ட் டைரக்டர் லேடி கிட்ட பாத்தீங்கன்னா செம்மையா வந்து ஃபிளோட் பண்ணுவான். பட் அந்த லேடி பாத்தீங்கன்னா அவனுக்கே வந்து கல்ட்டா குடிச்சிட்டு அந்த பக்கம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கொஞ்சம் பேசலாம் ட்ரை பண்ணுவோம். நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அமைதியா வந்து இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரீன் கலர் டிஷர்ட் போட்டவன் என்ன பண்ணுவானா வெளில போய் எல்லாருக்கும் வந்து புலம்புவான். இந்த மாதிரி எதுவுமே தெரியாத பொண்ணு வந்து டைரக்டரா வந்து வந்திருக்கு, நம்மளாம் வந்து கஷ்டப்பட்டு படிச்சோம் செஞ்சோம், நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு எல்லார்கிட்டயும் பாத்தீங்கன்னா வந்து போதையில வந்து சண்டை போட்டு வளரிட்டு இருப்பாரு. இதே விஷயத்த இன்னொருகிட்டயும் வந்து பேசுவாரு இந்த ஆளு. ஏன்னா இந்த மாதிரி வந்து எதுவுமே படிக்காத செய்யாதவெல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டரா வந்து வந்துட்டான். ஆனா நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வாய்ப்பு வந்து தேடி தேடி வந்து அலைஞ்சிட்டு இருக்கோம், நமக்கு ஒருத்தன் வந்து வாய்ப்பு தர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குடிச்சு இதுல வந்து ரொம்ப வந்து மட்டமா வந்து பேசுவான் நம்ம ஹீரோயின. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்ரூம்குள்ள இருந்து கேட்டுட்டுதான் இருப்பாங்க. வேற வழியே கிடையாது, அவங்க வந்து அழுதுட்டே தான் வந்து இருப்பாங்க. அங்க இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் ஜாக்கெட் போடணும்னு சமாதானப்படுத்துறாங்க. சார் சார் சும்மா இருங்க சார், அவங்க காதுல விழுந்தா பிரச்சனை ஆக போகுது சார் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து வராங்க. பட் அந்த ஆள் பாத்தீங்கன்னா அப்ப கூட வந்து அடங்கவே மாட்டேன்னா, நீலாம் வந்து டைரக்டர் ஆக்டின்னு சொல்லிட்டு ரொம்ப
வந்து பேசுவா. நம்ம ஹீரோயின் என்ன பண்றது வழியே எல்லாமே வந்து அழுதுட்டே வந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பாப்பாரு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி விசாரிப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம எல்லாரு கூடயும் போய் ஜெல்லாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சைலண்டா வந்து இருந்துருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வந்து கிளம்பும்போது அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த ஆள் வந்து சைலண்டாவே இருக்க மாட்டான் போல. அப்பயும் குடிச்சிட்டு வந்து சலம்பிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு பாத்தீங்கன்னா போயிட்டே இருந்துருவாங்க. சோ இந்த சீன் அப்படி கட்டாக மறுநாள் ஆகுது. சேம் அதே ஆளதான் வந்து காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க வந்து மிரட்டி விட்டு வந்து போயிடுறாரு. இந்த மாதிரி அவளை பத்தி நீங்க தப்பா எல்லாம் வந்து பேசாதீங்க. நீ யாரையும் தப்பா வந்து பேசக்கூடாது. நம்ம இங்க எல்லாருமே ஒரு வேலைக்காக வந்தோம். அந்த வேலையை மட்டும் முடிப்போம். சோ அதனால வந்து நீங்க வந்து அவளை இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பா பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்ன் பண்ணிட்டு போயிடுவார் நம்ம ஹீரோவும். கூட இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சைலண்ட் ஆயிடுவாங்க. இவனும் பாத்தீங்கன்னா வேற என்ன பண்ணது வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா சைலண்டா வந்து ஆயிடுவார் அந்த டேரக்டரும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்து தூங்கி அப்பதான் வந்து எழுந்துக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணுவாரு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உன் வீட்டுக்கு கிட்ட தான் வந்து இருக்கேன்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து பிளே கிரவுண்டுக்கு போவாங்க. நம்ம ஹீரோயின் எல்லாம் பாத்தீங்கன்னா ரன்னிங் வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு ஓடுவாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்து இவ எதுக்கு ஓடுறான்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் நான் ஓடுறேன் நீ அதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு நிறைய தடவை வந்து அந்த கிரவுண்டே சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருவாங்க. இந்த மாதிரி வந்து நீ என்ன நினைச்சு ஒன்றும் கவலைப்படாத. நீ என்னை இப்படி பாக்குதே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் நல்லா தான் இருக்கிறேன். இப்ப என் கால் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கலாம். பட் இருந்தாலும் நான் என் டே டு டே லைஃப்ல நல்லா தான் இருக்கிறேன். நீ என்ன என் மேல வந்து பர்தாவெல்லாம் படாத. நம்ம 2 பேரும் இங்க வந்து ஒன்னாதான் வந்து ஒர்க் பண்ண வந்திருக்கோம். சோ அதனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நீ ஒர்க் பண்ணு நானும் ஒர்க் பண்ணேன். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். கண்டிப்பா வந்து நல்லபடியா வந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்து இந்த மாதிரி எதுக்கு சொல்றாரா நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி இறக்கத்தோட பாக்குறது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாவே வந்து பிடிக்கல. சோ அதனாலதான் தன்னை வந்து ப்ரூவ் பண்றாங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. நான் ஸ்ட்ராங்கான பொண்ணுதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ப்ரூவ் பண்றாரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இதை வந்து ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு இப்பதான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே நீ சொல்றது எல்லாமே வந்து கரெக்டா. இனிமேல் நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். இனிமேல் நம்ம 2 பேரும் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது மட்டும் இல்ல உனக்கு என்ன வந்து பிடிக்குமோ பிடிக்காது எனக்கு தெரியாது. பட் எனக்கு உன்னை ரொம்பவே வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து சின்னதா ஒரு கிஸ் மட்டும் வந்து பண்ணுவாரு. இதை நான் வந்து 19 வயசுலயே பண்ணணும்னு நினைச்சேன். பட் எனக்கு இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்படி வந்து சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அப்படியே ஒரு மாதிரியா வந்து ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா இது என்ன ஸ்கிரிப்ட்ல இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. நீ வந்து ஒர்க் பண்றது எப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினா இந்த மாதிரி நான் வீட்ல இருந்தே ஒர்க் பண்றேன். இது மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி ஆயிட்ட பிறகு நம்ம 2 பேரும் கலீக்ஸா வந்து மீட் பண்ணலாம்னு மட்டும் இது மட்டும் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் இதை கேட்டு வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. பட் போகும்போது என்னன்னு தெரியல ஒரு மாதிரி அழுகியோட போவாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சேம் அதே சுச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. சோ இதோட தான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.